சத்தமா சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. எல்லாரும் உன்னை கேட்குறாங்களே, ஹர்ஷினி எங்க ஹர்ஷினிங்கன்னு கேட்குறாங்கப்பா எல்லாரும். ஹாய் சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேங்க எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு. இந்த ஹர்ஷினி கரெக்டாக வீடியோ போடும்போது எழுந்து வந்துட்டா. டபால் டபால் டபால்னு உருட்டுறதுக்கு. என்னடா பிளேயிங் கிஸ் கூட எல்லாருக்கும் பிளேயிங் கிஸ் கூட. சத்தமா விடு, சத்தமா இருக்கு. போறியா அம்மாட்ட போறியா? பாட்டிக்கு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரட்டுமா வீடியோ? பிளேயிங் கிஸ் கொடுறா. பார்த்தீங்களா, எலி பல்லு மாதிரி அர்ஷினிக்கு மேலே 2 பல்லு கீழே 2 பல்லு இருக்கு. அதை வச்சு நல்லா கடிச்சு விடுறா எல்லாரையும். அம்மா அப்பா தாத்தா சொல்லுப்பா. இது என்னப்பா இது அர்ஷினி குட்டி? இது என்னது? இது என்ன அர்ஷினிக்கு தலை எங்க இருக்கு? காணுமே. ஐயோ, தலையே காணுமே அர்ஷினிக்கு. தலை எங்கம்மா இருக்கு? தலை எங்க இருக்கு? தலை எங்க இருக்கு? தோ. சூப்பர். இங்க காட்டு. கண்ணு கண்ணு. ஐ கண்ணு. மூக்கு மூக்கு மூக்குப்பா மூக்குப்பா. மூக்கு அங்க திரும்பி காமிக்கணும். மூக்கு அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்படி திரும்பிக்கணும். மூக்கு. வாய் 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 எங்க இருக்கு அர்ஷினிக்கு? அச்சோ, வாய் இருக்கா? சரி. நாக்கு. ஐய, எவ்வளவு பெரிய நாக்கு. அங்க காட்டுறீங்க. எவ்வளவு பெரிய நாக்கு. கை எங்க இருக்கு? கை கை ஐ கை. மூக்கு இல்ல, கை. கை எங்க இருக்கு? கை தோ. கை. சரி, போய் அம்மாட்ட போய் இரு, பாட்டி வீடியோ முடிச்சுவார். சரியா? பாய் சொல்லு எல்லாருக்கும். இன்னொரு ஃப்ளைங் கிஸ் கொடு. சூப்பர். காலையிலேருந்து இன்னைக்கு ரொம்ப மண்டேனாலே எப்போ பிஸி தான். ஏன்னா 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே அப்படிதான். காலையில் மண்டே எழுந்திருக்கிறதுனா ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த அர்ஷினி 5 மணிக்கே வந்துருவா எங்ககிட்ட. பாட்டி தாத்தாடு எங்கள் 2 பேருக்கு நடுவில் படுத்துட்டு அவங்க மட்டும் படுத்துட்டு விளையாடிட்டு இருப்பா. அவங்க அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க, சமையல் எல்லாமே. அதனால வந்து 5 மணிக்கெல்லாம் எழுந்து அர்ஷினி ஆஜர் வந்துருவா எங்கள்கிட்ட. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கிருத்திகா என்ன சமையல் சமைச்சிருக்கா அப்படின்றத பார்க்க போட்டு நல்லா சாம்பாருங்க, முருங்கைக்காய் சாம்பார். அடுத்தது வந்து பீட்ரூட்டு நல்லா இதில் வச்சு கேரட் சீரகத்தை சீவி கறி பண்ணியிருக்கா. இன்னொரு கறி ஒன்று பண்ணியிருக்கா. கோவக்காய் கறி இது ஒன்று பண்ணியிருக்கா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட்ரூட்டையே கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அந்த சீவி இது பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கெல்லாம் காரம் போட்டு வச்சுருக்காங்க, பெரியவங்களுக்கெல்லாம். இவங்களுக்கு வந்து அர்ஷினிக்கு வந்து கொஞ்சம் சாதத்தில் போட்டு அதை வந்து அரைச்சி கொடுப்பா. அதனால் அதை வந்து அரைச்சி சாதத்தில் போட்டு மசிச்சு அப்படியே கொடுத்துருவா. சாதத்தை போட்டு இதில் அரைக்க மாட்டா, பீட்ரூட்டை மட்டும் அரைச்சி சாதத்தோடு கலந்து கொடுப்பா. அதனால் இந்த பீட்ரூட் அதுக்கோசரம் அரைச்சி வச்சுருக்கா அர்ஷினிக்கோசரம். இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு சமையல். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு நாளைக்கு 2-3 நாளைக்கு வந்து நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பார்க்கலாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணுவோம், இது பண்ணுவோம், மோதகம் பண்ணுவோம், எள்ளு கொழுக்கட்டை, தேங்காய் கொழுக்கட்டை இதெல்லாம் பண்ணுவோம். நம்ம இந்த உளுத்தம் கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ஊரில் வரலட்சுமி நோம்பு இதில் வந்து போட்டிருக்கேன், பிளாக்ல போட்டிருக்கேன். அதில் ப்ரிப்பரேஷன் வீடியோவும் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய வியூஸ் வந்து இருந்தது. அடுத்தது வந்து மறுநாள் வந்து கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்றதும் போட்டிருக்கேன். அதனால இந்த அரிசி கொழுக்கட்டை ஃபுல்லாக அதில் வந்து நான் வந்து அதோட லிங்க் வந்து இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து அதை பார்த்து அது இப்போ அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிகினர்ஸ்க்கோசரம் ரொம்ப ஈஸியாக வேலைக்கு போகிறவங்க பிகினர்ஸு அந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு நாள் தான் லீவ் இருக்கும். அங்கே வந்து ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ணிக்க முடியாது. வேலைக்கு போகிறவங்களோட ஆட்டம். பொதுவாகவே எல்லா கடவுளுக்குமே பார்த்தீங்கன்னா அவல்னா பிடிக்குங்க. அம்பாளுக்கும் ரொம்ப அவல்னா பிடிக்கும். அதே மாதிரி வந்து விநாயகருக்கும் பிடிக்கும் ரொம்ப அவல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் கிருஷ்ணருக்கும் ரொம்ப மகாவிஷ்ணு கிருஷ்ணருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே அவல் பிடிக்கும், அவல் பிடிக்காதவங்களே கிடையாது. அதனால வந்து இந்த அவலில் வந்து ரொம்ப ஈஸியாக பூரணம்லாம் எதுவுமே தேவை கிடையாது, பாகம் வைக்க வேண்டாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு கொழுக்கட்டை.
இந்த கொழுக்கட்டையை செஞ்சு கூட ஏதாவது ஒரு சுண்டல் என்ன ஊற வச்சு வேக வச்சு போட போகிறீங்க. சுண்டல் எதுவும் பண்ணி வடை பண்ணி நைவேத்தியம் பண்ணாலே போதும். விநாயகர் அப்படியே உள்ள மகிழ்ந்து நம்ம கேட்கறதெல்லாம் அள்ளி தருவார். விநாயகர், கிருஷ்ணர் இவங்கெல்லாம் நம்ம வீட்டு குழந்தை மாதிரிங்க. எப்போவுமே விநாயகர் நம்ம வீட்டு சின்ன குழந்தை மாதிரி, செல்ல குழந்தைகள் மாதிரி. எதை கேட்டாலும் நமக்கு கொடுப்பார். நம்ம என்ன கொடுத்தாலும் அவர் அக்செப்ட் பண்ணிப்பார். அன்பாக கொடுக்குறது அது ஒன்று தான் நமக்கு தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. நம்மகிட்ட ஒரு கடவுள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா நல்ல ஒரு மனசு, அவ்வளோதான். மனிதன்ற ஒரு மனிதாபிமானம் உள்ள நல்ல மனதோடு இருந்தோம்னாலே போதும். கடவுள் நம்மளை வந்து நல்லபடியாக நல்லா வச்சுருப்பாருங்க. என்னை பொறுத்தவரை இதுதான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே வருவோம். இன்றைக்கி வந்து அவல் கொழுக்கட்டை எப்படி செய்வோம்? பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இதை செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றத போடுங்க. நான் வந்து இதுக்கு வந்து ரெசிபிக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா 1 கப்பு அவல் எடுத்துட்டுருக்கேங்க. எந்த அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை அவளோ சிகப்பு அவளோ எது இருந்தாலும் பரவாயில்ல. அதுலேயே 4 ஏலக்காவையும் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அடுத்தது வந்து 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது வந்து வெல்லம் வந்து 1/4 கப்பு எடுத்துகிட்ருக்கேங்க. தேங்காய் பல்லாக கீறி எடுத்துகிட்ருக்கேன். அது மிக்சியில் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் தேவையான பொருள். இப்போ வந்து இது எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து இந்த அவலை நல்லா மிக்சியில் போட்டு மாவு மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போது மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டாச்சுங்க. அரைச்சி எடுத்துட்டதில் இப்போ வந்து 1 கப்பு அவல் வந்து ஒரு 1/2 கப்பு ஆயிருக்கு. அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா 1/2 கப் ஆயிருக்கு. அதை வந்து ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கணும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதை ஒரு பவுலில் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த 1/4 கப்பு அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதையும் இதில் போட்டுக்கணும். அதையும் இதில் போட்டு தேங்காய் நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, துருவி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் எல்லாமே போட்டுக்கலாங்க. தேங்காய்க்கு அளவு கிடையாது, எவ்வளோ வேணால் போடலாம் நீங்கள். அது வந்து உங்களோட விருப்பம்தான். போட்டாச்சு. எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருணுங்க. எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இந்த கப்பில் வந்து 1/2 கப்பு தண்ணி வச்சுக்கணுங்க. ஏன்னா 1/2 கப்பு வந்து அவல் பொடி இருந்தது இல்லையா உங்களுக்கு, அவல் மாவு அரைச்சதில் 1/2 கப்பு இருந்தது. அப்போ 1க்கு வந்து 3 பங்கு தண்ணி கணக்கு. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு வந்து 1/2 பங்கு தண்ணி இது கணக்கு. இந்த இதால் வந்து 1 கப்பு வந்து நம்ம வச்சுக்கலாம். 1.5 கூட வச்சுக்கலாம். வேணும்னா நம்ம விட்டுக்கலாம், வேண்டாம்னா நிறுத்திக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெந்நீர் இருந்த கிட்டல்லையும் வச்சுருக்கேன். வேணும் அப்படின்னா மூட்டிக்கலாம், வேணும்னா கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ வந்து இந்த கப்பால் 1/2 கப்பு தண்ணி வச்சுக்கிறேங்க. ஒன்று ஒரு 1/2 1/2 கப்பு தண்ணி வச்சு தண்ணி நல்லா திளைக்கணுங்க. இதை வச்சுருக்க இந்த தண்ணி நல்லா திளைக்கணும். திளைச்சதுக்கப்புறம் இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, 3/4 கப்பு, இந்த வெள்ளத்தை இதில் போடணும். இந்த வெள்ளத்தை கூட இப்போ போட்டுடலாம். நம்ம போட்டால் அது கரைஞ்சிட்ருக்கும். பாகு வேண்டாங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். நல்லா வந்து இதை வந்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா வடிகட்டினா தான் இதில் உள்ள இந்த தூசி இதெல்லாம் போகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்கு பாருங்க. இந்த தூசி அத்தனையும் போயிடும். கலச்ச இந்த தண்ணியை இந்த மாவோட விட்டு நல்லா கலரணுங்க.
இப்போ கரண்டி அடியால் விட்டு நம்ம நல்லா கலரணும். இன்னும் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சம் விட்டுட்டு அது என்னாகும், கொஞ்ச நேரத்தில் நல்லா இழுத்துக்குங்க. பார்த்தீங்களா, விட விட இழுத்துக்கு. பார்த்தீங்களா, வெள்ளம் எப்பவுமே வந்து அவள் அரிசி மாவு இது எல்லாமே தண்ணி விட விட ஜலம் விட விட இழுத்துக்கும். பாருங்க, ஃபுல்லா தண்ணி விட விட நல்லா இழுத்துருக்குது. தண்ணி இழுத்ததுக்கு அப்புறம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடணுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, இந்த அவல் மாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இட்லி தட்டு இருக்கு இல்லையா, இட்லி தட்டில் வந்து நெய் தடவிட்டேன். 2 தட்டுலையும் நெய் தடவி இதை அப்படியே கையிலேயே கொஞ்சம் நெய் தடவிடுங்க. கொஞ்சமாக பிடிச்சி இதை பாருங்க, பிடிச்சி இதை வைக்கணும். இதே மாதிரி புடி கொழுக்கட்டை வேண்டிக்கின்ற பிள்ளையார்ட்ட, விக்னேஸ்வரா அவள் புடி கொழுக்கட்டை உனக்கு நிவேதியம் பண்ணியிருக்கேன், என் கஷ்டங்கள்லாம் புடி புடியா குறையணும் அப்படின்னு வேண்டிக்குங்க. வேண்டிங்கன்னா கண்டிப்பா கஷ்டங்கள்லாம் குறையும். ரொம்ப ஈஸியாகவும் நீங்க செஞ்சு முடிச்சிடலாம், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி அதுலயும் வச்சுட்டு காமிக்கிறேன். அப்படியே முடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதுங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொழுக்கட்டை வேலை முடிஞ்சு போச்சுங்க. ஆவியில் வச்சாச்சு. இது ஒரு தடவை ரீகேப் அது வேகிறதுக்குள்ள சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா 1 கப் அவல் எடுத்துட்டு இருந்தீங்க. நான் இதை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். நம்ம 1 கப் அவலுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. 1 கப் அவலுக்கு 3/4 கப்பு வெல்லம், 1.5 கப்பு தண்ணி இது வச்சுக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அவல் எடுக்கிறீங்களோ அது இதுதான் கணக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவலை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதோட 2 ஏலக்காவும் போட்டு குழச்சிட்டு தேங்காவை நல்லா பூ மாதிரி போட்டு துருவி அந்த இதில் அவல் மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அவல் மாவை பவுலில் கொட்டி அதுலேயே அந்த தேங்காய் துருவல், அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணிக்கணும். ஏலக்காவும் அதோட சேர்த்து பொடி பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கணுங்க. கிளறி விட்டுட்டு இந்த பக்கம் வந்து இதில் வந்து வெந்நீர் வந்து ஒரு 1.5 கப்பு வெந்நீர் வச்சு அதுக்கு வந்து 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு வெல்லம் நல்லா பாகெல்லாம் எதுவுமே வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வந்து அதை வந்து வடிகட்டி அந்த வெந்நீர் நல்லா தலைக்கணும். தலைச்ச உடனே அதில் வந்து மாவில் ஊற்றி ஒரு கையால் கிளறிண்டே இருக்கணுங்க. ஒரு கையில் ஊற்றணும், ஒரு கையில் கிளறணும். இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே விட்டுடலாம். கரெக்டாக போச்சு. நீங்கள் இருக்கிற தண்ணி எல்லாமே விட்டுட்டேன். இதுதான் அது கணக்கு. கரெக்டாக போச்சு. கரெக்டாக போனோடனே ஒரு 10 நிமிஷம் அது முதல்ல பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தான் இருக்கும். மூடிடணும் ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா அது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த இட்லி பானையில் நம்ம வந்து அந்த இட்லி தட்டில் நெய்யோ இல்லை எண்ணெயோ எது வேணாலும் ரொம்ப சௌகரியம் தடவிக்கலாம். இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நெய் தடவினா கொஞ்சம் நெய் வாசனையாக இருக்கும். அதுக்கோசரம் தான் அந்த நெய் தடவி தட்டில் நெய் தடவி கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிட்டு பொடியாக அதை பிடிச்சி அந்த தட்டில் வச்சுருந்தாங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் அருமையான அவல் பொடி கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையை விநாயகர் பெருமானுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பிகினர்ஸ்களும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நாளைக்கு வேற ஒரு ஈஸியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம்
இந்த வீடியோவை உங்கள் டைமை ஒதுக்கி பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.